ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வாங்க வெள்ளியங்கிரி மலை போகலாம். பொழுதுழுக்கும்போது வண்டி ஓட்டிகிட்டு போகிறக்கு அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. பிரம்மாண்டமான மேற்கு தொடர்ச்சி மலையை போகிற வழியில் பார்க்குறக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்ததுங்க. நம்ம போகிறதே பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலைக்குள்ளே தான். முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக்கை தவிர்த்துக்குங்க. அப்படியே எடுத்துகிட்டு போனாலும் தயவு செஞ்சு எங்கேயும் போட்டுறாதீங்க. ஒரு வழியாக நம்ம வெள்ளியங்கிரி ஆண்டவர் கோயிலுக்கு வந்தாச்சுங்க. வந்தோடனே அன்னதானம் போட்டாங்க. சுட சுட பொங்கலுங்க. நல்லா வாங்கி சாப்பிட்டு குச்சி வாங்கிட்டுங்க வனத்துறை சோதனைக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குறேங்க. நாங்கள் கடைசியில் ஒரு வழியாக முதல் மலை ஏறிட்டேங்க. இதுதான் வெள்ளை பிள்ளையார் கோயில். சாமி கும்பிட்டு வெளியே ஜூஸ் எல்லாம் வாங்கி குடித்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிறேங்க. நிலா வெளிச்சத்தில் கோயம்புத்தூர் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. 2 மலைக்கு நடுவில் பாருங்களேன், மேகமூட்டெல்லாம் உள்ளே வருது. இதான் நம்ம 7வது மலைங்க. அங்கே வெளிச்சமாக தெரியுது. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா டார்ச் லைட் வச்சு எல்லாம் மேலே போயிட்டுருக்காங்க. நம்மளும் ஒரு வழியாக மேலே ஏறிட்டேங்க. இதாங்க மலை மேலே ஏறணுன்னே பார்த்திங்கன்னா இருக்கிற முதல் விநாயகர் கோயிலுங்க. இதுவும் பார்த்திங்கன்னா அதுக்கு பக்கத்துலேயே இருக்கிற சாமி சிலைகள் 2-3 இருந்ததுங்க. அப்புறம் அப்படி விடிக்கால் ஒரு 4 மணி இருக்குங்க. வானத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நட்சத்திரம் மட்டும் பளிச்சுன்னு தெரிஞ்சுது. ஆண்டவனை வெள்ளியங்கிரி ஆண்டவர் பார்க்குறதுக்காக நாங்கள் லைனில் நின்றுட்டுருக்குறோங்க. இதோ பாருங்கள், இதுதாங்க நம்ம வெள்ளியங்கிரி ஆண்டவர். பார்க்குறக்கே அவ்வளோ அருமையாக இருந்ததுங்க. 7 மலை ஏறின சலுப்பே தெரியாத சாமி தரிசனம் சிறப்பாக பார்த்துட்டு நம்ம அப்படியே கீழே வந்துட்டாங்க. நல்லபடியாக சாமி கும்பிட்டு பார்த்திங்கன்னா வெளியே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மேற்கு தொடர்ச்சி மலையில் சூரிய உதயமானதை பார்க்குறதுக்கு அவ்வளோ மனசுக்கு சந்தோஷமாக இருக்குதுங்க. இதுக்காகவே நைட்டு மலை ஏறி மேலே சாமி 4-5 மணிக்கு பார்த்துட்டு சூரியனை பார்த்துட்டு கீழே இறங்கி வருவாங்க. பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இதுதாங்க நம்ம வெள்ளியங்கிரி ஆண்டவர் இருக்கிற 7வது மலைங்க. எப்படி இருக்குது பாருங்கள். இது வேறு யாரும் இல்லை, இது நான் தாங்க. இது பார்த்திங்கன்னா சிறுவாணி டேமுங்க. சிறுவாணி டேம் பார்த்துட்ருக்குறேன். நம்ம 6வது மலை முடிகிற இடத்துல பார்த்திங்கன்னா ஊற்று இருக்கும். அங்கே குளிச்சுட்டு தான் 7வது மலை ஏற ஆரம்பிப்பாங்க. நம்ம 6வது மலை உட்காந்து அவகாசமாக காற்று வாங்கிட்டுங்க கொண்டு சப்பாத்தி எல்லாம் கொண்டு சாப்பிட்டு போட்டு அப்படியே நம்ம கிளம்பிட்டேங்க. இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம ஒட்டஞ்சத்திர சமாதிங்க. ஐயனை பார்த்து ஒரு பட்டையை போட்டுட்டு அப்படியே கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டேங்க. நீங்களும் போனால் மறக்காமல் கும்பிடுங்க. இது பார்த்திங்கன்னா இதுதான் பாதைங்க. இப்படி தான் இருக்கும். மேலே 6வது மலையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சமவெளி மாதிரி மேடு பள்ளமாக இருக்குங்க. இது 4வது மலைங்க. 4வது மலையில் கீழே போயிடும். ஒரு மாதிரி கல் இதாக தான் இருக்குங்க. இது இந்த 3வது மலையெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா பயங்கரமாக இருக்குங்க. ஆனால் எவ்வளோ தான் கால் வலிச்சாலுமே இது மாதிரி மேலே இருக்கிற செடி கொடியெல்லாம் பார்க்குறக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. பாருங்களேன், குரங்குக்கு யாரோ சாப்பாடு வச்சுருக்காங்க. அதெல்லாம் சாப்பிட்ருக்குங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம வழுக்கு பாறையிலே படிக்கட்டு செதுக்கி வச்சுருக்குறாங்க. பாருங்களேன், எப்படி அந்த அளவுக்கு அந்த காலத்துலேயே மேலே ஏறி போய் இப்படி ஒரு பாறையிலேயே படிக்கட்டை செதுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள். அப்படியே அந்த பாறையிலே உட்காந்து வேடிக்கை பார்த்தேங்க. இதுவும் பாருங்களேன், இதெல்லாம் பார்த்திங்கன்னா மழை பெஞ்சால் ஏறவே முடியாதுங்க. அப்படியே வழுக்க ஆரம்பிச்சிடும். நம்ம 1வது மலை 2வது மலை படிக்கட்டெல்லாம் இது மாதிரி தாங்க இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வாட்டர் கேன் மேலே கொண்டு போகிறதெல்லாம் கீழே கொண்டு வந்துடுங்க. பாருங்கள், வாலண்டியர்ஸ்லாம் மேலேருந்து வாட்டர் கேன் இட்டு வர்றாங்க கீழே.